ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம 3 முடிச்ச சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினியை ரஞ்சித் கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போடுறாங்க. ஆனால் நம்ம நந்தினியை கொலை பண்ண போகிறதே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் தான். அந்த நபர் யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல்லைக்கான டச் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது நம்ம 3 முடிச்ச சீரியலில் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குது. ரஞ்சித் வந்து எப்படியாச்சும் இந்த நந்தினியை கொலை பண்ணணும், இந்த நந்தினி வந்து எல்லை மீறி போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து ஒரு ஆள்கிட்ட கால் பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்து நான் பண்ணுறதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, ஆனால் எனக்கு இந்த நந்தினியை வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து ஒரு ஆளை வந்து செட் பண்ணி வந்து பேசி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் வந்து பரமேஸ்வரி வந்து காட்டுறாங்க. பரமேஸ்வரி பார்த்தீங்கன்னா அந்த செடிக்குள்ளே வந்து கஞ்சா வந்து விற்றுட்ருக்காங்க. இப்போது பரமேஸ்வரியோட அண்ணன் வந்து பரமேஸ்வரி கிட்ட, தங்கச்சி ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு, ஒருத்தவங்கள வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு, எத்தனை நாள் தான் நீ இந்த கஞ்சா பிஸ்னஸ் பண்ணியே பொழைப்ப, நம்ம வந்து ஒருத்தவளை கொலை பண்ணால் போதும், நம்மளுக்கு லட்சக்கணக்கில் வரும், அட்வான்ஸ் அமௌண்ட்டே 2 லட்ச ரூபா பார்த்துக்க, அதனால் இந்த அல்ப வேலையெல்லாம் நீ விட்டுட்டு ஒழுங்காக இந்த வேலையில் இறங்கு, இந்த பார்ட்டியை மட்டும் நம்ம சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோ, நம்மளுக்கு காசு கொட்டோன்னு கொட்டிடும் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி கிட்ட வந்து அவங்களோட அண்ணன் வந்து சொல்கிறாங்க. அப்போ பரமேஸ்வரி வந்து யோசிக்கிறாங்க, என்ன இது, எந்த பொண்ணாக இருக்கும், ஏதோ ஒரு பொண்ணை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, கொலை பண்ணுற அளவுக்கு நம்ம இன்னும் எதுவுமே பண்ணலை, ஸோ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி ரொம்ப தீவிரமாக வந்து யோசிச்சுட்டு, சரிண்ணே அந்த பார்ட்டிக்கு ஓகே சொல்லுங்கள், என்னதான் இருந்தாலும் நம்மளும் வந்து எவ்வளோ நாள் தான் இந்த கஞ்சா பிஸ்னஸே பண்ணேன், இப்போ ஒரு கொலை பிஸ்னஸில் பண்ணுவோம், நம்மளும் பெரிய ஒரு ரவுடியாக வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி யோசிச்சுட்டு அவங்களோட அண்ணன்கிட்ட வந்து சொல்லி விட்றாங்க. அதோட அவங்க அண்ணனும் அந்த பார்ட்டி கூட பேசுகிறாங்க. பார்த்தா அந்த பார்ட்டி ரஞ்சித் தான் வந்து காலில் வந்து பரமேஸ்வரி அண்ணன்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ரஞ்சித் கிட்ட அவங்க பேசும்போது தான் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி அப்படின்னு பேரை சொன்னோடனே ரஞ்சித்துக்கு செம ஷாக்கு. என்ன இது, இந்த பரமேஸ்வரி மேடமா இது, இவங்ககிட்டே நம்ம இந்த ஆர்டரை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து யோசிச்சுட்டு நான் அவங்க பரமேஸ்வரி கிட்ட பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி கிட்ட ரஞ்சித் வந்து காலில் வந்து பேசுகிறாங்க. ஹலோ மேடம், உங்களை எனக்கு தெரியும், உங்களுக்கும் என்ன தெரியும் அப்படின்னு சொன்னோடனே, எனக்கும் உங்களை தெரியுமா, யார் நீங்கள், எனக்கு பிடிப்படலையே அப்படின்னு சொன்னோடனே, உங்களுக்கு சுந்தரவல்லி அவங்க ஃபேமிலி தெரியும் தானே அப்படின்னோடனே, ஆமாம் சுந்தரவல்லி, அவள் தான் எனக்கு ரொம்ப பெரிய எதிரி, அவளை நான் மறப்பேனா, அவளோட குடும்பத்தை நான் மறப்பேனா, அவள் புருஷனை கூட நான் தான் ஜெயிலில் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி சொல்ல, ரஞ்சித் வந்து அப்படியா மேடம், அதே தான், அந்த ஃபேமிலியில் இப்போ கல்யாணம் ஆக போகுது இல்லையா அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம் அந்த கல்யாணம் ஆக போகுது, அந்த கல்யாணம் மட்டும் எப்படி நடக்குதுன்னு நான் பார்த்துடுறேன் அப்படின்னு சொன்னோடனே, அப்போ தான் ரஞ்சித் சொல்கிறாங்க, அந்த கல்யாணம் மாப்பிள்ளையே நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பரமேஸ்வரிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு, என்னடா இந்த குடும்பத்தில் உள்ள ஒருத்தவங்கிட்டே நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பரமேஸ்வரி, ஆனால் நீங்கள் எதுக்கு எனக்கு கால் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோடனே, இல்லை நான் வந்து ஒரு பொண்ணை, இந்த குடும்பத்தில் நந்தினின்னு ஒரு பொண்ணு இருக்குல்ல உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொன்னோடனே பரமேஸ்வரி, ஆமாம் எனக்கு தெரியும் அந்த பொண்ணை, என்ன விளப்போம், அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னோடனே, இல்லை நான் இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணு ஹேமாங்கிற ஒரு கொலை வளப்பம் போயிட்டுருக்கு, அது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டோடனே பரமேஸ்வரி, ஆமாம் அந்த கொலை வளப்பு எப்படி, எனக்கு இந்த சூர்யா மேலே தான் சந்தேகம் இருக்குது, இந்த சூர்யா தான் கொலை பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன், கண்டிப்பாக அவன் தான் பண்ணியிருக்கணும் அப்படி சொல்லிட்டு அவனை எப்படி இருந்தாலும் நான் மாட்டி விட தான் போகிறேன் இந்த ஹேமா கேஸில் அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி சொல்ல, நம்ம ரஞ்சித் வந்துக்கிட்டு பரமேஸ்வரி கிட்ட, இல்லை நீங்கள் அவசரப்படாதீங்க, அந்த பொண்ணை கொலை பண்ணதே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் பரமேஸ்வரி கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே பரமேஸ்வரிக்கு செம ஷாக்கு, என்னது நீங்களா, உங்களை இந்த வீட்டில் நீங்கள் ரொம்ப பவ்யமாக இருந்ததானே பார்த்துருக்கேன், ஆனால் நீங்கள் கொலை பண்ணியிருப்பீங்க நான் துளி கூட யோசிக்கவே இல்லையே, எனக்கு கோவம் ஃபுல்லாமே அந்த சூர்யா மேலே தான், அப்போ நீங்கள் தான் கொலை பண்ணீங்களா அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம் மேடம் நான் தான் கொலை பண்ணேன், அண்ட் வந்து உங்களை எனக்கு தெரியும், அதனால் இப்போ நான் கொலை பண்ண விஷயத்தெல்லாம் அந்த நந்தினி இருக்கால, அவள் மோப்பம் பிடிச்சி எல்லா எவிடன்ஸையுமே வந்து எனக்கு எதிராக கண்டுபிடிச்சி வச்சுருக்கா, என்னோடய ரிமோட் கண்ட்ரோல் கார் இப்படி போயிருச்சு, என்னோட மோதிரம் அவகிட்ட தான் இருக்குது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரஞ்சித் வந்து பரமேஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க. பரமேஸ்வரி உடனே, சரி விடுங்க, அந்த வீட்டில் இருக்கிற ஒரு நபரே வந்து அந்த வீட்டுக்கே எதிரினா
இன்னும் எதிரியாக இருக்கிறவங்களுக்கு சொல்லவா வேணும், ஒரே கொண்டாட்டமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் அந்த வீட்டுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்காக ஒரு கொலை நான் எத்தனை கொலை வேணால் பண்ணுவேன், ஆனால் பேமெண்ட் எனக்கு கரெக்டாக இருக்கணும் ரஞ்சித் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே, ரஞ்சித் அதெல்லாம் பக்காவாக இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே பரமேஸ்வரி, அதானே நீங்கள் தான் வந்து பெரிய வீட்டு ஆட்களாச்சே, எப்படி பேமெண்ட்டில் மிஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் பரமேஸ்வரி அவ போட்ட ஒரு திட்டத்தை வந்து ரஞ்சித் கிட்ட சொல்லுவாங்க. இங்கே பாரு ரஞ்சித், நான் வந்து அந்த நந்தினியை தானே கொலை பண்ணோம், அதெல்லாம் சப்ப மேட்ரு, அந்த வீட்டில் இருந்து விட்டுரு. அதுவும் இல்லாமல் அந்த வீட்டையே கொலை பண்ணுறதுக்காக நான் ஒரு பிளான் வச்சுருந்தேன், அதுதான் வந்து பீட்ரூட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீட்ரூட் பிளானை பற்றி வந்து ரஞ்சித் கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதோட ரஞ்சித், அப்படியா, அப்படிலாம் வேண்டாம், நீங்கள் அப்படிலாம் வேறு எதுவும் பண்ணிடாதீங்க, பீட்ரூட் வச்சு என் குடும்பத்தையே வந்து நீங்கள் சாகடிச்சிடாதீங்க, அதனால் அந்த பிளானை எப்படியாச்சும் ரிமூவ் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு ரஞ்சித் சொல்ல, அப்போ தான் பரமேஸ்வரி யாருக்குமே தெரியாமல் அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த பீட்ரூட்டை எடுத்துரும். அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு யாரும் ஆபத்து வரக்கூடாது, நமக்கு தான் இவ்வளோ பெரிய அமௌண்ட் வருதுல, அந்த நந்தினியை மட்டும் கொலை பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் பரமேஸ்வரி வந்து அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த பீட்ரூட்டை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போனால் வந்து அப்போன்னு பார்த்து வீட்டில் இருந்த நந்தினியும், எதுக்கு இங்கே தேவையில்லாமல் வந்திருக்கீங்க, வீட்டில் அம்மா யாருமே இல்லை, உங்களை எத்தனை வாட்டி வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் எதுக்காக இப்போயும் வந்து இப்படி வந்து அசிங்கப்படணுன்னே வந்திருக்கீங்களா அப்படின்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் பரமேஸ்வரி, ஏய் உங்ககிட்ட நான் பேசவே இல்லை, இந்த வீட்டில் இருக்க ஆஃப்டர் ஒரு வேலைக்காரி, உங்ககிட்ட நான் ஒன்றும் பேச வரல, நான் சுந்தரவல்லியை மீட் பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே, அம்மாலாம் இங்கே வீட்டில் இல்லை, நீங்கள் தயவு செஞ்சு போங்க அப்படின்னு சொன்னோடனே அப்போ தான் வந்து கிச்சனில் பீட்ரூட் வந்து அந்த கிண்ணத்துக்குள்ளே தண்ணிக்குள்ளே கிடக்கிறத பார்த்த பரமேஸ்வரி, பீட்ரூட் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே நந்தினி, இந்த வீட்டில் யாருமே இந்த பீட்ரூட் சாப்பிட மாட்டாங்க, உங்களுக்கு பீட்ரூட் தானே வேணும், வேணால் எடுத்துகிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொன்னேன். இது நல்ல ஐடியாவாக இருக்கே, சரி நான் சுந்தரவல்லியை அப்புறம் வந்து பார்த்துக்கிறேன், இப்போ எனக்கு இந்த பீட்ரூட்டை மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பரமேஸ்வரியை கொடுத்த எல்லா பீட்ரூட்டையும் வந்து பரமேஸ்வரியை திரும்ப வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பாமை வந்து பிளாஸ் பண்ணிடுறாங்க. எப்படியோ நல்ல வேலைப்பா, பரமேஸ்வரி என்னதான் அந்த குடும்பத்துக்கு கெட்டது நினச்சாலும், இப்போ ரஞ்சித்தும் என்னதான் அந்த குடும்பத்துக்கு கெட்டது நினச்சாலும், ரஞ்சித்னால குடும்பத்தில் இருக்க எல்லா உயிருமே காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். உடனே பரமேஸ்வரி அங்கேருந்து எல்லா பீட்ரூட்டையுமே வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து ரஞ்சித் வந்து எப்படியாச்சும் வந்து இந்த நந்தினியை வந்து கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் பரமேஸ்வரி கிட்ட சொல்ல, பரமேஸ்வரி நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா, அட்வான்ஸ் அமௌண்ட் 2 லட்சத்தை அனுப்பி வை, நான் வந்து எப்படி அந்த கொலை பண்ண அடையாளமே இல்லாமல் அந்த பொண்ணை கொலை பண்ணுறன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் கிட்ட சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படிங்கிறதே தெரில. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுங்கிறது உங்களுக்கு கெஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சூர்யா உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா சூர்யா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நம்ம நந்தினியை பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நந்தினி சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டை தட்டி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறமா வந்து ரஞ்சித்தோட எவிடன்ஸ் எல்லாத்தையும் வச்சு நந்தினி வந்து ரஞ்சித்தை மாட்டி விடுவாங்களா, இந்த கல்யாணம் வந்து தடுக்கப்படுமா, இல்லை ரஞ்சித் வந்து நந்தினியை கொலை பண்ணுவாங்களா, உங்களுக்கு என்ன தோணுதோ எல்லாத்தையும் வந்து கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சூர்யாவும் வந்து இந்த கல்யாணத்துக்காக பாடுபட்டுட்டு இருக்காங்க. இப்போ அவங்களோட நிலைமை வந்து என்ன ஆக போகுது, நல்ல வேளை இந்த பீட்ரூட் விஷயம் வந்து போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.